இங்கே ஒரு காளை வந்து சிங்கிளாக தாங்க கொண்டு வந்திருக்காங்க. சரியான சேட்டை பண்ணிகிட்ருக்குது. என்ன ரேட்டு என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா சுறுசுறுப்பான காளையாக இருக்குது. ஒரு சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் சிங்கிளாக. இது என்ன ரன்னிங் மாடா அண்ணா? ஏன்னா ரன்னிங் மாடா எந்த ஊர் மண்ணா? புதுப்பேட்டைங்களா? சரி. என்ன பண்ணலாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? அவருதா? சரி. ஆடா ஒழுங்காக ஒரு இடத்துல புரிய ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ புதுப்பேட்டிலேருந்து அவங்க நல்லா சுறுசுறுப்பான ரன்னிங் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு தெரியலிங்க, ஆனால் மாடு வாணியம்பாடியில் தான் இருக்குது. நல்லாயிருக்கு. திருப்பத்தூர் கண்ணு ரன்னிங் கண்ணு கிடாரி கண்ணு எவ்வளோ அன்பா சொல்லியிருக்கீங்க? 27. எவ்வளோ கேட்டாங்க? 23-22 நீங்கள் ஒரு 25 மேலே வந்தால் ஸோ திருப்பத்தூர்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு வந்து சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது. ரன்னிங்காக யூஸ் ஆகும். 27 சொல்லியிருக்காங்க. ஒரு 25க்கு மேலே வந்து அவங்க கொடுத்தாங்க. 23, 22 வந்து கேட்டுட்ருக்காங்களாம். பண்ணுறா வாழைப்புறா சரியான சேட்டை பண்ணுதா. மேலே ஏறிக்கு நீ எவ்வளோ ஐடியாவோட உஷாராகிறான் பற்றியவன் ஏடா. நல்ல சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது கிடையாது. வாங்கலாம். அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஒரு 20 மேலே ஒரு 22 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அவங்க 25 வரைக்கும் அவங்க சொல்லிட்டுருக்காங்க போல். ஆள் பக்கத்தில் போனால் தலையை காட்டுது. வதிக்குது கடிக்குது எல்லாம் பண்ணுது. கை வச்சு பாருங்க. அத்தியா வதிக்குது கடிக்குது எல்லா வேலையும் பண்ணுது. அப்படியே சும்மா கை வைக்க போனாருங்க. அப்படியே பேக்கில் ஒரு ஷாட். இது கறவை மாடுங்க இங்கே இருக்குது பாருங்கள். ஜெர்சி கண்டுபிடிலாம் இருக்குது. நம்ம வியாபாரி ஒருத்தர் இருக்கார். வியாபாரிக்கிட்ட கேட்போம். வணங்கண்ணா. வணங்கண்ணா. என்னண்ணா சொல்லலாம் அந்த கண்ணுக்குட்டியை பற்றி சொல்லலாம். 20,000 வாங்குது. 10,000 மாடு நேசத்துக்கு தான் வித்துட்டேன். இன்னைக்கு அப்படி தான் இருக்கா வியாபாரம்? வியாபாரமே சரியில்லை. அங்கே ஒருத்தர் அவங்க வாங்கறதுக்கு வந்துக்கிறார் பேர் வியாபாரி. ஆமாம், தனபால் ஒடுக்கத்தூர் வியாபாரி. வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அவருக்கு நம்பர் மட்டும் தான் அவருக்கு தெரியாது. நம்பரு நீங்கள் நம்பர் சார் 93 64 21 61 45ங்க. ஒடுக்கத்தூர் தனபால். இவர் தான் அண்ணன் தான் வியாபாரி. மீசக்காரு 20 ரூபா சொல்லியிருக்காரா இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தீங்கன்னா. அது 12 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து இது ஜெர்சி கண்ணுக்குட்டி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ பார்ட்டி போயிட்டாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. டவல் போட்டிருக்காரு, அவர் தான் பார்ட்டி. பக்கத்தில் நிற்கிறார் அவர் வியாபாரி. மாற்றி பேசுகிறாங்க கூட. நான் கரெக்டாக பேசுகிறேன்.
கையில் வந்து அவருக்கு தெரியாதா, அதனால் வாயிலே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஐயா. எந்த குட்டியா தலைவரா? இல்லை அவங்க கேட்குறேன். சரி பார்த்து வாங்கி கொடு நம்ம ஆளுங்களுக்கு. ஜெர்சி குட்டி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஹெச்எப் குட்டி ஒன்று இருக்குது. 24 சொல்லியிருக்காங்களாம், பேசுகிறாங்க. மலைக்கு தான் போகுது, இன்னும் முடியல வியாபாரம். ஆக்சுவலாக இன்றைக்கி கறவை மாடு வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2ஆம் சனி, எல்லாம் வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடுகளை வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ குறைந்த அளவில் தான் கன்றுக்குட்டிங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வீட்டில் இருந்து லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்து பிடிச்ச கன்றுக்குட்டியாக வந்து வாங்கிட்டு போகிறதாக எல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். தீனி எல்லாம் எப்படி எடுக்குது தலைவரா? நல்லா எடுக்கலாம். நம்ம முக்கியமான ஆளு நீ. ஆமாம், எங்கள் ஊருக்கார் தான், கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். பாரு பாரு பாரு. பார்த்தாவே சொல்றோம், இது நமக்கு ஆகும் ஆகாது. கை விட்டு பாருவாயா, ஒரு 100 ரூபாய் கூட அட்வான்ஸ் கொடுத்து கேட்கறா. இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. 100 ரூபா அட்வான்ஸ் வாங்கி வியாபாரம் பேசிட்டு. இதில் போய் 1000 தலைமரமாக பண்ணி பாருங்க. ஒரு நாளை பையன் ஒரு 25 கூட நீ சொல்றது ஓட்டி பாரு ஓட்டி பாரு ஓட்டி பாரு. எவ்வளோ சொன்னாங்களா? ஏங்க எவ்வளோ சொன்னாங்க? வியாபாரம் பார்க்குறாங்க, வியாபாரம் பேசலைங்க, ஓட்டி பார்த்துட்டு. ஜெர்சி நல்லா ரெட்டு. உள்ளனா ஒரு 50 ரூபா 50 ரூபாய்க்குள்ளே கேட்டுட்ருக்காங்க போல. இது மாடு நல்லா இருக்குது, தரமாக தான் இருக்குது.
ஒரு கூழ் அங்க 2 மாடு இருக்குது. மாடு இதுதாங்க மாடு 50 ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருக்க போல இருக்குது. 50 ரூபாயை உடச்சி கேட்டுட்ருக்காங்க போல. ஸோ மடி காம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதெல்லாம் வெறும் ஒரு 10-12 லிட்டர் கறக்கும். கிட்டத்தட்டதெல்லாம் இருக்கு, வியாபாரம் முடிஞ்சிடும். ஜெர்சி மாடு தான் வந்துருக்குது. ஹெச்எப்பெல்லாம் கண்ணுக்குட்டிங்க தான் கொஞ்சம் வந்துருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க, மாடெல்லாம் ஃபுல்லாக கம்மி. வாணியம்பேட்டில் ஃபுல்லாக ஹெச்எப் தான் நிற்குது. இந்த ஜெர்சி தான் நிற்குது. இன்றைக்கி மாடும் வரது கம்மி தான். சரி வளர்த்து வண்டியெல்லாம் வீட்லையே கொண்டு போகிறாங்களா, நிறைய டிஸ்டர்பன்ஸ்.